இடரற்ற உறவுகளுக்கு உதவ கரம் கொடுப்போம். தாயகத்தில் இயற்கை இடர்களால் அல்லலுறும் வடக்கு கிழக்கு மலையக மக்களுக்கான IBC தமிழின் உறவு பாலம் வெள்ள நிவாரண பணி. தொடர்புகளுக்கு 0044 7832 76 95 22 மற்றும் 0094 77 137 7306. இலங்கையில் நமது தமிழ் சிங்கள உறவுகள் ஊடகவியலாளர்கள் அடக்குமுறையின் காரணமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் ஒடுக்கின்ற ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டதற்காக உலக நாடுகளிலேயே முதல் தடவையாக ஊடகவியலாளருக்கான ஒரு காவலர் நினைவிடத்தை அமைத்து அவர்களை நினைவுறுவது இலங்கையில் வழக்கமாக IBC குடும்பத்தின் ஆதரவில் முதல் முறையாக வருகிறது. எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சிங்கள மக்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு ஆயுத போராட்டத்தை விரும்பின ஒரு இனம் அல்ல. எங்கள் மீது ஆயுத போராட்டம் திணிக்கப்பட்டது. அந்த திணிக்கப்பட்ட ஆயுத போராட்டத்தின் விளைவாக தமிழ் தேசம் மட்டும் பாதிக்கப்படவில்லை, ஒட்டுமொத்த நாடே கையேந்துகின்ற நிலைமைக்கு ஒரு 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 வங்குரோட்டு நிலைமைக்கு போறதுக்கான காரணம் இந்த ஆயுத போராட்டம். இந்த ஆயுத போராட்டத்தின் ஊடாக கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்துக் கொண்டு இந்த தமிழர் கேட்பதெல்லாம் சிங்கள மக்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த நியாயமான நீதி, அந்த சமமான அந்தஸ்து தமிழர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும். தமிழருக்கும் அந்த அங்கீகாரங்கள் வழங்கப்படுமையானால் நிச்சயமாக நாங்கள் ஒரு ஒன்றுபட்ட இனமாக இந்த தேசத்தை கட்டியெழுப்ப எப்போதுமே தமிழர்கள் தயாராக இருக்கிறார்கள். எங்களோடு கூடவே பணியாற்றி மறைந்த பல ஊடகங்களுடைய நினைவலைகள் என் மனதை தொட்டு சென்றிருக்கின்றன. எங்களோடு கூடவே பணியாற்றி ஒரு மிக துணிகரமான துணிச்சலான அறிக்கைகளை மேற்கொண்ட நினைவாக இனப்பிரச்சனையுடைய தீர்வு என்று தீர்க்கப்படுகிறதோ அன்றுதான் இங்கே ஒரு பொருளாதார அபிவிருத்தி சாத்தியமே தவிர அதுவரையும் கடைசி வரையும் பொருளாதார அபிவிருத்தி ஒருபோதும் இனங்களுக்கான முரண்பாடுக்கான ஒரு தீர்வாக அமைந்து விடாது. இதை சிங்கள தேசமும் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களிடையே இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக ஒரு ஒன்றுபட்ட சமூகத்தால் தான் ஒரு நாட்டை கட்டியெழுப்ப முடியுமே தவிர ஒரு பிரிவினை கொண்ட இந்த இடங்களின் ஊடாக பிரிவினையை வைத்துக் கொண்டு பொருளாதார ரீதியாக ஒருபோதும் முன்னேறிவிட முடியாது. இடத்தின் காவலர்களாக இருந்து இந்த இடத்துக்காக தாங்கள் ஒரு உயிர்கொடை கொடுத்த உரிமையாளரை நினைவில் நிறுத்தி இன்றைய தினம் ரீச்சா வளாகத்திலே இந்த ஊடகவியலாளர்களுக்கு ஒரு நினைவிடத்தை திறந்து வைப்பதற்காக இங்கே குழுமி இருக்கக்கூடிய எனது ஊடக சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த ஊடகங்களுக்கான நினைவிடம் ஏன் இந்த ரீச்சா வளாகத்தில் எழுப்பப்பட வேண்டும் என்கின்ற கேள்வி ஏராளமான மக்கள் மத்தியில் எழுப்பூடும். இந்த ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணை என்பது வெறுமனவே ஒரு விவசாய பூமியாகவோ
அல்லது ஒரு சுற்றுலா தலமாகவோ இல்லாமல் இது ஒரு பாடமாக இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பிரயோசனப்படக்கூடிய வகையிலே இந்த இடம் படிப்படியாக மாற்றியமைக்கப்பட்டு வருகிறது. என்னுடைய எண்ணக்கிடைகள் ஏராளம். அதில் ஒரு தோற்றம் தான் இந்த ஊடகவியலாளர்களுக்கான இந்த நினைவிடம். இதை கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக வடிவமைத்து அவருடைய உருவங்களை வடிவமைத்து அந்த உருவங்கள் சரியாக வராமல் அதை மீளுருவாக்கம் செய்து திரும்ப திரும்ப முயற்சிகள் தோல்வியடைந்து இறுதியாக ஒரு 16 பேருடைய உருவப் பொம்மைகள் நிறைவடைந்த பின்பு இதை அபராபணம் செய்து வைப்போம். அதன் பிற்பாடு மற்றவர்களுக்கான நினைவு துவைகளை வைப்போம். அந்த எண்ணக்கருவுக்கு ஏற்ப இன்று இந்த இடத்தை ஊடகர் இனத்தின் காவலர் என்ற துணைப்பொருளை இங்கே அமைய பெற்றிருக்கிறது. உண்மையிலே நாங்கள் இந்த ஊடகவியலாளர்களை ஒரு சாதாரண மனிதர்களாக அல்லது சாதாரண தொழில் புரிபவர்களாக கடந்து சென்று விட முடியாது. இந்த ஊடகங்கள் இந்த சமூகத்துக்கு ஆற்றக்கூடிய பங்கு என்பதும் ஆற்றல் என்பதும் சமூகத்தினுடைய வழிநடத்தல் என்பதும் அரசியல் மாற்றத்துக்கான ஒரு தூண்டுதல் என்பதும் அவர்கள் எழுதக்கூடிய அந்த எழுத்துக்கள் ஊடாக ஒரு தேசம் தன்னை முன்னகர்த்தி செல்லக்கூடிய ஒரு அந்தஸ்து படைத்த ஊடகவியலாளர்களாகத்தான் இந்த ஊடகவியலாளரை நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு சமூகத்தை 2 வழிகளில் பயணிக்க வைக்கக்கூடிய சக்தி கொண்டவர்கள் இந்த ஊடகவியலாளர்கள். அவர்களுடைய எழுத்து ஆயுதம் இந்த இனத்துக்கு ஒரு தூண்டுதலாக இருக்க வேண்டும். அது ஒரு வழிதவறை போறதுக்கும் சில எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நினைவிடம் அமைப்பதை நாங்கள் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டோம். ஆனால் இந்த ஊடகவியலாளர்கள் ஒரு கத்தியின் முனையிலே நின்று பயணிப்பது போன்றுதான் அவருடைய வாழ்க்கை எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். அது போராட்ட காலமாக இருந்தாலும் சரி, சமகால அரசியல் காலமாக இருந்தாலும் சரி, எதிர்காலமாக இருந்தாலும் சரி, அவருடைய பயணம் என்பது நாளுக்கு நாள் ஒரு ஊர் முனையிலே நின்று பயணிப்பது போன்றுதான். சமீபத்தில் கூட ஒரு ஊடகவியலாளர் போர் முடிந்த பின்பும் கூட சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை வெளிக்கொண்டு வந்ததற்காக தாக்கப்பட்டார். இங்கே போரினால் மட்டும் ஊடகவியலாளர்கள் பழிவாங்கப்படவில்லை. சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஊடகவியலாளர் இங்கே பழிவாங்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த ஊடகவியலாளர்கள் நிச்சயமாக எங்கள் மத்தியிலே போற்றப்பட வேண்டும். சந்ததிகள் தாண்டி அவருடைய எழுத்துக்கள், அவர்கள் எதற்காக கொல்லப்பட்டார்கள், அவர்கள் எதற்காக காணாமல் ஆகப்பட்டார்கள் என்ற விடயங்கள் சந்ததிகள் தாண்டி தலைமுறைகள் தாண்டி கடத்தப்பட வேண்டும். அவை எல்லாவற்றுக்கும் மேலாக கொல்லப்பட்ட காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அந்த நீதியை நோக்கிய பயணம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அது எங்களுடைய ஊடகம் சார்ந்தும் சரி, இங்கே வந்திருக்கக்கூடிய ஊடகவியலாளர் ஆகிய உங்கள் ஊடகமும் சரி, இந்த இறந்த காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளருக்கு ஒரு நீதியான நியாயமான விசாரணை நடத்தி அவர்களுக்கான அந்த தீர்வு வரும் வரை நாங்கள் பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த நினைவிடத்தை இந்த ரீச்சா வளாகத்திலே உருவாக்குவதற்கான நோக்கம், இந்த ரீச்சாவுக்கு கிட்டத்தட்ட ஆண்டுதோறும் ஒரு 2,50,000 மக்கள் இங்கே வந்து செல்கின்றார்கள். தனிப்பட்ட இடத்திலே ஒரு நினைவிடத்தை எழுப்பினால் அந்த நினைவு நாட்களில் மட்டும்தான் அங்கே மக்கள் வருவார்கள், அவர்களை பூசிப்பார்கள். ஆனால் இங்கே தினந்தோறும் ஏராளமான மக்கள் பல்வேறுபட்ட பிரதேசங்களிலிருந்து, பல மாவட்டங்களிலிருந்து, வெளிநாடுகளிலிருந்து இங்கே வந்து இந்த சுற்றுலாத்தலத்தை பரிசித்து வருகின்ற அடிப்படையிலே இங்கே ஊடகவியலாளருக்கு மட்டுமல்ல இன்னும் ஏராளமான நினைவிடங்கள் அமைக்கப்படும். இன்று காலை ஒரு கடிதம் யாழ்ப்பாண ஊடக மையத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. வாழ்த்து தெரிவிப்பதோடு இன்னும் ஏராளமான ஊடகவியலாளர்கள் எங்கள் மத்தியிலே இருந்து மறைத்திருக்கிறார்கள், காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், சுடப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நினைவையும்
இங்கே நீங்கள் பிரசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அன்பு கோரிக்கையும் கட்டளையும் விடப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய இந்த 16 தூபிகள் மட்டுமல்ல, எங்களுடைய நீதிக்காகவும் எங்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்காகவும் பயணித்து மரணித்த, காணாமல் ஆக்கப்பட்ட, கொல்லப்பட்ட எல்லோருடைய படங்களும் அவருடைய நினைவுகளும் நிச்சயமாக இந்த ஊடக இனத்தின் காவலர் மண்டபத்தில் வைக்கப்படும். படிப்படியாக அதுக்கான வேலை திட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கும் தெரிந்த ஊடகங்கள், அவருடைய புகைப்படங்கள், அவருடைய தரவுகள், அவருடைய விவர கோர்வைகள் இருந்தால் எங்களுக்கு தந்துருமாறு அன்பாக இந்த இடத்திலே உங்களிடத்தை கேட்டுக்கொள்கிறேன். நான் நினைக்கின்றேன், ஒரு தனியார் ஒரு நிறுவனம் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்விலே எல்லா மாவட்டங்களில் இருந்து ஏராளமான ஊடகவியலாளர்கள் ஒரே இடத்தில் சங்கமித்திருப்பது இதுதான் முதல் தடவை என்று நான் நினைக்கின்றேன். உள்நாட்டில் மட்டுமல்ல, வெளிநாட்டில் இருந்து கூட, சுவிஸில் இருந்து, கனடாவில் இருந்து கூட இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறீர்கள். 2-3 நாட்களாக எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக இந்த முகப்புத்தகங்களிலே முகம் தெரியாமல் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏராளமானார்கள் தங்களுடைய வேலைகளை ஆரம்பித்து விட்டார்கள், வேலைகளை முடக்கிவிட்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் ஏதோ ஒரு நல்ல காரியம் நடந்தால் அது எப்படியாவது உடைத்து சின்னவனமாக்குவதில் முனைப்போடு செயற்படக்கூடியவர்கள். ஒருவர் மெசேஜ் போடுகிறார், தமிழர் பூமியில் சிங்கள ஊடகவியலாளருக்கு சிலையா விலகி விட்டாரா பாஸ்கர். இவர்களை என்ன என்று சொல்வதற்கு எனக்கு தெரியவில்லை. என்னுடைய தலைவன், தேசிய தலைவரே சொல்லிவிட்டால், சிங்கள மக்கள் ஒருபோதும் தமிழர்களுக்கு எதிரியும் அல்ல, விரோதிகளும் அல்ல. சிங்கள மக்களும் தமிழர்களும் ஒற்றுமையாக இந்த இலங்கை தீவிலே வாழ்ந்தவர்கள், வாழ வேண்டியவர்கள். சிங்கள மக்கள் எங்களுடைய எதிரி அல்ல, சிங்கள ஊடகவியலாளர் எங்களுடைய எதிரி அல்ல. எங்களுடைய எதிரி யார் என்பதை நாங்கள் தெளிவாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏகாதிபத்தியம், பிரிவினவாதம், எங்களை அடக்கி ஆள நினைப்பவர்கள், எங்களை அடிமையாக வைத்திருப்பவர்கள், அவர்களால் எங்களுக்கு எதிரியை தவிர சிங்கள மக்கள் ஒருபோதும் எங்களுக்கு எதிரியாக இருக்க முடியாது. அந்த வகையிலே என் இனத்துக்காக குரல் கொடுத்த அத்தனை சிங்கள ஊடகவியலாளர்களும் இங்கே சிலை வைத்து கொண்டாடுவதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம். அதே போன்று இந்த நிகழ்ச்சி முடிந்ததற்கு பின்பு இங்கே வந்திருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் இந்த இடத்தை சுற்றி பார்ப்பதற்கான ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த ரீச்சாவை பற்றி ஒரு சிறிய விளக்கத்தை உங்களுக்கு தர விரும்புகிறேன். ஒரு 33 ஆண்டுகள் ஐரோப்பிய தேசத்திலே வாழ்ந்த நான் இலங்கையிலே வந்து இந்த மாதிரியான வேலை திட்டத்தை செய்வதற்கான நோக்கம் என்ன, இதன் பின்புலம் என்ன, ஏராளமான மக்கள் ஏராளமான விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். இதன் நோக்கம் ஒன்றுமல்ல, எங்களுடைய தாயக தேசத்திலே ஏராளமான வளங்கள் இருக்கிறது, ஏராளமான பொருளாதார விழுமியங்கள் இருக்கிறது. இவற்றை ஒரு வியாபார நோக்கத்தோடும் ஒரு பொருளாதார வளர்ச்சியோடும் வேலைவாய்ப்பை உருவாக்கும் எண்ணத்தோடும் உருவாக்கப்பட்டதுதான் இந்த ரீச்சா. இந்த ரீச்சாவிலே இன்றைக்கு கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இங்கே வருடந்தோறும் வருகிற தோன்றிருக்கிறார்கள். இது ஒரு சுற்றுலா தலமாக இந்த பிரதேசம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதனூடாக ஏராளமான புறச்சூழலில் இருக்கக்கூடிய வியாபார தலங்களுக்கு வியாபாரங்கள் கூடிக்கொண்டிருக்கின்றது. இங்கே வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையினூடாக நிறைய பேர் பலன்களை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இவை எல்லாவற்றையும் தாண்டி இங்கே எங்களிடத்தில் ஏராளமான வளங்கள் இருக்கின்றது. அந்த வளங்கள் ஊடாக பொருளாதார வளர்ச்சியை காண முடியும் என்கின்ற ஒரு கல்வியை கற்பிக்கும் முகமாக இந்த ரீச்சாவிலே ஏராளமான செயற்திட்டங்கள் இங்கே நடைபெற்று வருகிறது. பெரிய பெரிய மாற்றங்கள் இங்கே நடந்து கொண்டு வருகிறது. எப்பொழுதும் நான் சொல்வது, இந்த பிரதேசம் வந்து ஒரு விவசாய பூமியான பிரதேசம் அல்ல. இது ஒரு கடலை சார்ந்து இருக்கக்கூடிய, கடலை அண்டி இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம். இந்த இடத்துல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவிலே பெரிய கடல் இருக்கிறது. இந்த மண் வந்து விவசாயத்துக்குரிய மண் அல்ல, இது ஒரு சொல் மண். இந்த மண்ணிலே தென்னை, கஜு போன்ற தாவரங்களை பயிரிடலாமே தவிர ஏரியவற்றை பயிரிட முடியாது என்கின்ற இருந்த நிலத்தை இன்று இங்கே எல்லா விதமான பயிர்களையும், எல்லா விதமான பழக்கறிகளையும், எல்லா விதமான தாவரங்களையும் இங்கே பயிர் செய்யலாம்.
என்கின்ற ஒரு மாற்றத்தை இந்த ரீச்சாவினூடாக படைத்திருக்கின்றோம். அதை பார்க்கக்கூடிய மக்கள் தங்களுடைய நிலங்களிலும் தங்களுடைய பூமியிலும் இதே போன்ற மாற்றத்தை கொண்டு வர முடியும். கொண்டு வருவதன் ஊடாக பெரிதாக ஒரு பொருளாதார வளர்ச்சியை காண முடியும். இன்று இந்த ரீச்சா வளாகத்திலே 8000க்கும் அதிகமான தென்னை மரங்கள் இருக்கிறது, 10,000க்கும் மேற்பட்ட கருவ மரங்கள் இருக்கிறது, 1000க்கும் மேற்பட்ட மாதுளை கண்டுகள் இருக்கிறது, 1500க்கும் மேற்பட்ட மாங்கண்டுகள் இருக்கிறது, சந்தன மரம் இருக்கிறது, அன்னாசி கண்டுகள் இருக்கிறது. இதே போன்று ஏராளமான மரக்கறிகள் இங்கே பயிரிடப்படுகின்றது, கால்நடைகள் இங்கே வளர்க்கப்படுகின்றது. இது ஒரு பெரிய பொருளாதார மாற்றமாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு இங்கே வரக்கூடிய பல மக்கள் அதை சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களை பின்பற்றி அவர்களுடைய பிரதேசத்திலே சிறிது சிறிதாக நிறைய விடயங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது ஒரு சமூகத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது, பொருளாதார ரீதியாக ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. நாங்கள் இங்கே நினைக்கிற வடமாநிலத்திலே 2வது நபராக நாங்கள் இந்த மாதுளை தோட்டத்தை ஆரம்பித்தோம். இன்று கிட்டத்தட்ட 10 நபர்கள் இந்த வடமாநிலத்திலே பெரிய அளவிலே மாதுளை செய்கையை உற்பத்தி செய்திருக்கிறார்கள், நிறைய பலனை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அதனூடாக பெரிய ஒரு பொருளாதார மாற்றம் இங்கே உருவெடுத்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் ஒரு தேசமாக ஒரு ஒற்றுமையான இனமாக சிந்திப்போமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய பெரிய பொருளாதார மாற்றத்தை படைக்க முடியும். எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சிங்கள மக்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு ஆயுத போராட்டத்தை விரும்பின ஒரு இனம் அல்ல. எங்கள் மீது ஆயுத போராட்டம் திணிக்கப்பட்டது. அந்த திணிக்கப்பட்ட ஆயுத போராட்டத்தின் விளைவாக தமிழ் தேசம் மட்டும் பாதிக்கப்படவில்லை, ஒட்டுமொத்த நாடே கையேந்துகின்ற நிலைமைக்கு ஒரு 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 வங்குரோட்டு நிலைமைக்கு போறதுக்கான காரணம் இந்த ஆயுத போராட்டம். இந்த ஆயுத போராட்டத்தின் ஊடாக கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்துக் கொண்டு இந்த தமிழர் கேட்பதெல்லாம் சிங்கள மக்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த நியாயமான நீதி, அந்த சமமான அந்தஸ்து தமிழர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும். தமிழருக்கும் அந்த அங்கீகாரங்கள் வழங்கப்படுமையானால் நிச்சயமாக நாங்கள் ஒரு ஒன்றுபட்ட இனமாக இந்த தேசத்தை கட்டியெழுப்ப எப்பொழுதுமே தமிழர்கள் தயாராக இருக்கிறார்கள். இங்கே ஒரு கூட்டு இருக்கிறது, பொருளாதார அபிவிருத்தி இனப்பிரச்சனைக்கான தீர்வாக அமைந்து விடும் என்று நிச்சயமாக இல்லை. இனப்பிரச்சனையுடைய தீர்வு என்று தீர்க்கப்படுகிறதோ அன்றுதான் இங்கே ஒரு பொருளாதார அபிவிருத்தி சாத்தியமே தவிர அதுவரையும் கடைசி வரையும் பொருளாதார அபிவிருத்தி ஒருபோதும் இனங்களுக்கான முரண்பாடுக்கான ஒரு தீர்வாக அமைந்து விடாது. இதை சிங்கள தேசமும் புரிந்து கொள்ள வேண்டும், எங்களிடையே இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக ஒரு ஒன்றுபட்ட சமூகத்தால் தான் ஒரு நாட்டை கட்டியெழுப்ப முடியுமே தவிர ஒரு பிரிவினை கொண்ட நீண்ட இனங்களூடாக பிரிவினையை வைத்துக் கொண்டு பொருளாதார ரீதியாக ஒருபோதும் முன்னேறிவிட முடியாது என்ற நம்பிக்கையோடு இலக்கு ஒன்று இனத்தின் விடுதலை என்று கூறி நன்றி குறிப்பிடுவதை நாட்டை வாழ்த்து. இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளும்போது எங்களோடு கூடவே பணியாற்றி மறைந்த பல ஊடகங்களுடைய நினைவலைகள் என் மனதை தொட்டு சென்று கொண்டிருக்கின்றன. எங்களோடு கூடவே பணியாற்றி ஒரு மிக துணிகரமான துணிச்சலான அறிக்கைகளை மேற்கொண்ட நிர்மலராஜன், நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஒரு ஊடக நிறுவனத்திற்கு தலைமையேற்று எங்களோடு கூடவே பணியாற்றி அந்த முதிய வயதிலும் கூட எங்களுக்கு வழிப்படுத்திய சிவமாராஜ அண்ணா எங்களுடன் எப்போதுமே பேசி அனைக்கிறேன் தமிழீழ புலமைய மேம்பாட்டு கழகத்தின் ஊடக வெளியீடுகளில் பங்கு பெற்றி பிற்காலத்திலே ஒரு முழுநேர ஊடகவியலாளராக பணியாற்றி மறைந்த சத்யமூர்த்தி, ஒரு ஊடகவியலாளராக தனியே ஊடக அறிவு மாத்திரமல்ல அறிவியல் சார்ந்த விடயங்களிலும் தொல்லியல் சார்ந்த விடயங்களிலும் ஒரு பல துறைப்பட்ட விடய காலங்களில் மிக அக்கறையோடு செயல்பட்ட சமபாலன் இறைவன் ஒரு ஊடகவியலாளருக்கு இருக்கக்கூடிய அத்துணை புலமையையும் தனக்குள்ளே கொண்டு வந்து மிக துணிச்சலாக தன்னுடைய கருத்துக்களை வெளிவதிலே ஆர்வம் கொண்டிருந்த சிவராமண்ணா, இப்படியாக ஒரு நீண்டு தொடர்கின்ற பலருடைய நினைவலைகள் என்னுடைய வலைப்பங்களிலே மறைந்து கொண்டிருக்கின்றன. உண்மையில் இந்த அத்துணை ஊடகவியலாளர்கள் ஊடக பணியாளர்கள் நாங்கள் அவர்களை நினைவு கூறுவதற்காக அவர்களுக்கான ஒரு நினைவாலயம் அமைத்திருப்பது என்பது மிக முக்கியமான விடயமாக நான் நினைக்கின்றேன்.
ஏனென்றால் ஊடகவியலாளர்களுடைய பணிகள் இந்த சமூகத்திற்கு எவ்வளவு முக்கியம், எவ்வளவு ஒரு துணிச்சலாக அர்ப்பணிப்போடு தங்களின் உயிர்களை தியாகம் செய்து கூட அவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள் என்பதை சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய, ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. அந்த வகையில் ஊடகவியலாளர்களை தங்கள் மறைந்த சிரேஷ்ட ஊடகவியலாளர்களை நினைவு கூறுவது என்பதை கடந்து அந்த சமூகம் அந்த ஊடகவியலாளர்களை நினைவுபடுத்தி பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி இருப்பது என்பது நான் முக்கியமாக நினைக்கின்றேன். ஒரு வகையில் இங்கு ரீச் அவுட் வர இருக்கின்ற ஒவ்வொரு தமிழ் மகனும் தமிழ் மகளும் இந்த ஊடகவியலாளர் நினைவிடத்தை தரிசித்துக் கொண்டு போகின்ற போது அவர்களுக்கு இத்தனை ஊடகவியலாளர்கள் தங்கள் சமூகம் சார்ந்து பணியாற்றி இருக்கிறார்கள் என்ற மிகப்பெரிய செய்தியை எடுத்துக்கொண்டே அவர்கள் செல்ல இருக்கிறார்கள். உண்மையில் இது ஊடகவியலாளர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அவருடைய நினைவுகளை சுமந்து அவர்களுக்கு கூட இந்த சமூகத்துக்கு சொல்லப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய செய்தியாக நான் பார்க்கின்றேன். இங்கு இந்த நினைவிடத்திலே படுகொலை செய்யப்பட்ட, வலிந்து காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்களோடு இந்த ஊடகத்துறை சார்ந்து பல இளம் ஊடகவியலாளர்களை உருவாக்கிய அல்லது வழிப்படுத்திய முன்மாதிரியாக இருந்த சிரேஷ்ட ஊடகவியலாளர்களும் நினைவு கூறப்பட்டிருப்பது மிக முக்கியமானது என்று நான் நினைக்கின்றேன். எஸ்.எம். கோபாலவட்டம் அவர்கள் ஈழமுரசு, ஈழநாடு, ஈழநாதம் ஆகியவற்றிலே பணியாற்றி பிற்காலங்களிலே மட்டக்களப்பிலிருந்து வெளிவந்த தினக்கதிரிலும் தனது முத்திரையை பதித்தவர். எத்தனையோ இளம் ஊடகவியலாளர்களை உருவாக்கியவர். எஸ்எம்ஜி என்று அந்த பெயராலே அழைக்கப்பட்டவர். இந்த ஊடக பணிக்காகவே இந்திய படை இங்கு வந்திருந்த காலத்திலே அவர் கைது செய்யப்பட்டு அவர் எழுதிய அந்த ஈழமண்ணில் ஒரு இந்திய சிறை என்பது இந்திய படை காலத்திலே ஒரு ஊடகத்துறை சார்ந்து இயங்கியவர்கள் எவ்வளவு தூரம் ஒடுக்கப்பட்டார்கள், அந்த பணியில் இருக்கக்கூடிய சவால்கள் அத்துணையையும் பதிவு செய்து சென்றவர். அதே போல சர்வதேச ஊடக பிறப்பிலே எங்களது மண்ணை சேர்ந்த ஊடக பெண்மணியாக வலம் வந்து எங்களுக்கெல்லாம் பெருமை தந்த ஆனந்தி சூரிய பிரகாசம், இதே போல சகோதர இனத்தை சேர்ந்த எங்களுக்காக அல்லது மக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்த ரிச்சர்ட் டி சோய்சா, லசந்த விக்ரமதுங்க, விக்டர் ஐவன், இப்படி பல பேரையும் ஒரு சேர நினைவு கூறுவது என்பது நான் நினைக்கின்றேன் ஒரு மிக முக்கியமான விடயம். இங்கு இத்துணை ஆளுமைகள் எங்கள் ஊடக பரப்பினூடாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எங்களுக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தனித்து ஊடகவியலாளர்கள் மாத்திரமல்ல, நடைபெற்ற ஒரு பல்கலைக்கழக கல்வியாளனாக எங்களுடைய ஊடகத்துறை மாணவர்களும் அறிய வேண்டிய முக்கிய விடயங்கள், பாடசாலை மாணவர்கள், இளைய சமுதாயம், இந்த சமூகத்தினுடைய ஒவ்வொரு அங்கமும் அறிய வேண்டிய முக்கிய விடயங்கள் இங்கு தரப்பட்டிருக்கின்றன. இங்கு முதல் கட்டமாக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையான ஊடகவியலாளர்களுடைய ஞாபக நினைவிடங்கள் இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல மறைந்திருக்கக்கூடிய, எங்களை விட்டு அகன்றிருக்கக்கூடிய, படுகொலை செய்யப்பட்ட, காணாமலாக்கப்பட்ட எங்களுடைய ஊடகத்துறை சார்ந்து எங்களை வழிபடுத்திய அத்துணை ஊடகவியலாளர்களுடைய நினைவிடங்கள் இங்கு விரிவாக்கப்பட வேண்டும். நிச்சயமாக என்னுடைய சகோதரர் பாஸ்கரன் அதை செய்து தர வேண்டும். இந்த இடம் இன்னும் விரிவாக்கப்பட்டு அத்துணை ஊடகவியலாளர்களுடைய நினைவுகளையும் சுமந்து அவர்களை தரிசித்து அவர்களுடைய பணிகளை தேட ஆரம்பிக்கின்ற ஒரு புள்ளியாக இந்த நினைவிடம் அமைய வேண்டும். அதற்கு நிச்சயமாக அந்த காலமும் கனதியும் எங்களோடு கூடவே இருக்கும். அந்த வகையில் இந்த தொடக்க புள்ளி ஒரு நல்லதொரு ஒரு சமிக்கையாக எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஊழியர்களை இந்த இனத்தின் காவலர்களாக பெருமைப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நினைவில்லம் தொடர்ந்து விரிவாக்கப்பட்டு அந்த நினைவுகளை சுமந்திருக்க வேண்டும். அதே போல இந்த நினைவில்லத்தின் ஊடாக நிறைய பணிகள் ஊடகவியலாளர்களாக பணியாற்றி இன்றைக்கு பல்வேறு சவால்களை எதிர்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்குமான அந்த தேவைகள் இன்றைக்கு இருக்கின்றன. அந்த தேவைகளையும் கருத்தில் கொண்டு நிச்சயமாக இந்த இல்லம் இன்னும் தனது பரிமாணங்களை அகற்றி செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த இப்படியான ஒரு ஒருமித்த ஒரு நினைவிடத்தை அமைப்பதிலே கரிசனையாக இருந்த பாஸ்கரனுக்கும் அவரோடு பணியாற்றிய அத்துணை பேருக்கும் என் நன்றிகளையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். இங்கே குழுவில் இருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட
மாணவர்கள் நிறைந்திருக்கின்ற மண்டபத்தை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்படுவது, அச்சுறுத்தப்படுவது, ஒடுக்கப்படுவது இலங்கையில் மட்டுமல்ல, உலகளாவிய ரீதியில் பல்வேறு நாடுகளில் இருக்கின்ற ஒரு விடயமாக இருந்தாலும் இலங்கையில் நமது தமிழ் சிங்கள உறவுகள் ஊடகவியலாளர்கள் அடக்குமுறையின் காரணமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் ஒடுக்கின்ற ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்ட பிற்பாடு உலக நாடுகளிலேயே முதல் தடவையாக ஊடகவியலாளருக்கான ஒரு காவலர் நினைவிடத்தை அமைத்து அவர்களை நினைவு கூறுகின்றது இலங்கையில், அதுவும் வடக்கு மாகாணத்தில். அதிலும் IBC குடும்பத்தின் ஆதரவில் முதல் முறையாக இங்கே நடைபெறுகிறது. அதை இந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறது. ஊடகவியலாளர்கள் நிறைய பேரை கடல் கடந்த வீட்டில் ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேலாக நான் கனடாவில் வாழ்ந்தாலும் இலங்கையில் இருக்கின்ற தமிழ் சிங்கள ஊடகவியலாளரோடு நீண்ட காலமாக உறவை பேணி வருகின்ற ஒருவர் என்ற ரீதியில் கடந்த காலத்தில் மறைந்து போன பல ஊடகவியலாளர்களோடு மிக நேரடியான தொடர்பு கொண்ட ஒரு நிறுவனமாக எங்கள் நிறுவனம் இருந்திருக்கிறது. அந்த மறைந்த ஊடகவியலாளர்களுக்காக ஒரு நினைவிடத்தை அமைத்து இவ்வாறான ஒரு நினைவஞ்சலியை செலுத்துகின்ற இடமாக அமைத்த கந்தையா பாஸ்கரன் அவர்களுக்கு நான் ஒரு கடமைப்பட்டிருக்கிறேன். கனடாவிலிருந்து அழைத்ததுக்கு மட்டுமல்ல, இவ்வாறான ஒரு நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு கிடைத்த சந்தர்ப்பத்தையும் ஒரு பெருமிதமாக கருதுகின்றேன். ஊடகவியலாளர்கள் ஒரு இனத்தின் காவலர்கள் என்பதை தாண்டி ஒரு சமூகத்தை வழிநடத்துகின்ற மிக முக்கியமான பொறுப்பை கொண்டிருப்பவராக இருக்கிறார்கள். இப்பொழுது நிறைய சமூக ஊடகங்கள் வந்துவிட்டாரு. வானொலி, தொலைக்காட்சி, பத்திரிகை என்பதையும் தாண்டி சமூக ஊடகங்கள் வந்துவிட்டாரு. பெருவாரியான சமூக ஊடகங்கள் வந்துவிட்டாரு. மக்களுடைய நம்பிக்கை சம்பாதிக்காத, மக்களுடைய நன்மதிப்பை பெறாத, வெறும் வியாபார நோக்கத்தோடு கொண்டிருக்கின்ற இந்த சமூக ஊடகம் எந்த சாதனையும் மேற்கொள்ளாது. அது ஒரு வெறும் வியாபார ஸ்தலமாக மட்டும் இருக்குமே ஒழிய ஒரு இனத்தினுடைய பிடிவை நோக்கி பயணத்துக்குரிய செயல்பாட்டினை கொண்டிருக்கக்கூடிய ஏதாவது ஊடகம், அது பத்திரிகையாக இருக்கலாம், வானொலியாக இருக்கலாம், தொலைக்காட்சியாக இருக்கலாம், மக்களுடைய அபிமானத்தை, மதிப்பை, மிக முக்கியமான நம்பிக்கையை பெறாத எந்த ஊடகமும் சமூகத்தில் பெற்றார். அந்த வகையில் IBC குழுமம் மக்களுடைய நன்மதிப்பை பெற்ற ஒரு ஊடகமாக கடந்த பல ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. அதை நிர்வகிக்கின்ற கந்தையா பாஸ்கரன் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னை அழைத்தமைக்காக நன்றி கூறியிருக்கின்றேன். ஒரு உருக்கமான சூழ்நிலை இங்கே நிலவுகிறது. இங்கே வருகின்றவர்கள் எல்லோரும் மிக சீரியஸாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் மறைந்த ஊடகவியலாளர்களை அவர்கள் மிகவும் நேசிக்கிறார்கள், இழப்பை உணர்கிறார்கள் என்று நான் உணர்கின்றேன். அந்த வகையில் மறைந்த ஊடகவியலாளர்களுக்கு மனப்பூர்வமான மன அஞ்சலிகளை தெரிவித்துக் கொண்டு இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் என்னை அழைத்து வைக்கும் IBC குழுமத்திற்கும் கந்தையா பாஸ்கரன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஊடக பணியாற்றிய ஒரு உன்னதமான காலத்தினுடைய சொந்தக்காரராக கடந்த காலங்களில் ஊடக பணியாற்றியிருக்கக்கூடிய ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளர் பாக்கிய செல்வம் அரியணைகள் அவர்கள் கருத்துரைத்தார். இந்த நல்ல நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற ஊடகவியலாளர்கள், அதை ஏற்பாடு செய்த மதிப்புக்குரிய கந்தையா பாஸ்கரன் அவர்கள், இங்கே இருக்கின்ற பிரமுகர்கள் அனைவருக்கும் அன்பின் பணி. உண்மையில் எமது இந்த விடுதலை போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து
விடுதலை போராட்டம் ஆயுத போராட்டம் அகிம்சை போராட்டமாக பரிணமித்து ஆயுத போராட்டமாக மௌனித்த காலம் வரை ஊடகவியலாளர்கள் 43 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதில் முதலாவது வீட்டாக 1985ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அம்பாறை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அக்கரை பச்சைச் சேர்ந்த தேவராஜா என்பவர் தான் முதலாவது களப்பலியானார். இறுதியாக 2009 மே 18ஆம் தேதி எமது மதிப்புக்குரிய சோபனா அவர்கள் இசை செல்வி அவர்கள் பலியானார். இதை நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு விடுதலைக்காக போராடுகின்ற போது முதலாவதாக கொல்லப்பட்டு முடியும் வரையும் ஒரு ஊடகவியலாளர்கள் அர்ப்பணிப்புடன் பணி செய்திருக்கின்றார்கள். அந்த அர்ப்பணிப்பின் நிமித்தமாக அவர்கள் இந்த மண்ணிலே ஆகுதியாக இருக்கின்றார்கள். இதை இந்த 43 ஊடகவியலாளர்களிலே 36 பேர் தமிழ் ஊடகவியலாளர்கள், 5 ஊடகவியலாளர்கள் சிங்கள ஊடகவியலாளர்கள், 2 ஊடகவியலாளர்கள் இஸ்லாமிய ஊடகவியலாளர்கள். இதை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இலங்கையிலே ஆட்சி செய்த ஜனாதிபதிகளாக இருக்கக்கூடிய ஜெயவர்தன அவர்களுடைய காலத்திலே 2 ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டார்கள். அதற்கு பிற்பாடு பிரேமதாச அவர்களின் காலத்திலே 2 ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டார்கள். சந்திரிகா குமாரதுங்க பண்டாரநாயக்காவின் காலத்திலே 13 பேர் கொல்லப்பட்டார்கள். மஹிந்த ராஜபக்ச அவர்களின் காலத்திலே 26 பேர் கொல்லப்பட்டார்கள். இதிலே முக்கியமாக நாங்கள் பார்க்கின்ற விடயம் என்னவென்றால் ஒரு இனத்தின் விடுதலைக்காக இனத்தின் உண்மை தன்மையை வெளியுலகிற்கு கொண்டு வந்த சிங்கள ஊடகவியலாளர்களும் ஆகுதியாக இருக்கின்றார்கள். இவ்வாறானவர்கள் போற்றப்பட வேண்டும். இந்த ஆகுதியானவர்களை நாங்கள் வருட வருடம் எல்லா மாவட்டங்களிலும் நினைவு கூர்ந்தாலும் அவர்களுக்கான ஒரு இல்லம், அவர்களை ஒரே இடத்தில் கரிசிக்கின்ற ஒரு வாய்ப்பை உண்மையிலே இந்த ஐடிசி தமிழ் குடும்பம் முக்கியமாக தந்தைய பாஸ்கரன் ஐயா அவர்கள் செய்திருப்பதை மனதார நாங்கள் பார்க்கின்றோம், மனதார நாங்கள் பாராட்டுகின்றோம். ஏனென்றால் விடுதலை, ஒரு இனத்தின் விடுதலை என்பது அல்லது ஒரு வரலாறு என்பது வரலாற்று இல்லாமல் வாழ்வு இல்லை. ஆகவே வரலாற்றை அறிந்தவர் தான் வாழ்வார் என்பதுதான் உண்மையிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய யோக சுவாமி அவர்கள் 1964 வரை வாழ்ந்தார். அவர் இருக்கின்ற காலத்திலே அவர் ஒன்றை கூறியிருந்தார், எழுதுங்கள், உண்மையை எழுதுங்கள், உண்மையாகவே எழுதுங்கள், அவர்கள் அடிப்பார்கள், ஏசுவார்கள், எரிப்பார்கள் என்று கூறியிருந்தார். உண்மையில் ஜோத சுவாமி அவர்கள் 64ஆம் ஆண்டு கால பகுதியிலே ஏசுவதும் எரிப்பதும் அடிப்பதும் மாத்திரம்தான் இருந்தது. யோக சுவாமி அவர்கள் மரணித்ததற்கு பிறகுதான் துப்பாக்கி மூலமாக அவர் இருந்திருந்தால் அதை மாற்றி கூறியிருப்பார். எழுதுங்கள், சுடுவார்கள், கடத்துவார்கள், கொல்லுவார்கள், காணாமலாக்குவார்கள் என்ற வகையை அவர்கள் இருப்பார்கள் நான் நினைக்கின்றேன். ஆகவே இவ்வாறான ஒரு அர்ப்பணிப்பான ஊடக துறையிலே இருந்து ஊடகவியலாளராகிய ஆகுதியாகிறவர்களிலே நாங்கள் இதை ஒன்றை கூர்மையாக நாங்கள் பார்க்க வேண்டும். 1985ஆம் ஆண்டிலிருந்து 2009ஆம் ஆண்டு வரை படுகொலை செய்யப்பட்டாலும் அதிலே உண்மையிலே நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்றால் 2004ஆம் ஆண்டு தமிழக விடுதலை புலிகள் இயக்கத்திலே இருந்து பிரிவு ஒன்று ஏற்பட்டதற்கு பிறகு 2004ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் 22 பேர் இருந்து 2009 மே 18 வரை இருந்த அந்த 5 வருட காலத்தில் தான் கூடுதலான இனப்படுகொலை மஹிந்த ராஜபக்ச அவர்களின் காலத்தில் இடம்பெற்றது. அதில் குறிப்பாக ஊடகவியலாளர்கள் மாத்திரமல்ல, மாமனிதர் யோசப் பர்ராசிங்கம், மாமனிதர் ரங்கராஜ், மாமனிதர் சிவனேசன், அதைவிட ஐக்கிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மகேஸ்வரன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய மாமனிதர் சந்திரநேரு உட்பட பலர் செய்யப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, எங்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே இருந்த விரிவுரையாளராக இருக்கக்கூடிய ரவிராஜ் தம்மையா அவர்கள், ரவீந்திரராஜ் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதைவிட மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் கொல்லப்பட்டார்கள். நான் பிஏவிலே அந்த காலத்திலே ஒரு பட்டியலை பார்த்திருந்தேன். 2004ஆம் ஆண்டிலிருந்து 2008ஆம் ஆண்டிலே ஒரு பட்டியலை போட்டிருந்தார்கள். வீடியோ செய்து அதிலே 150 பேர் மனித படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். டிஆர்ஆவிலே வேலை செய்திருந்தார்கள். வெளிநாட்டிலே இருந்த ரிங்கோ முகுந்தூரிலே வேலை செய்த பணியாளர்கள். ஆகவே இவ்வாறான ஒரு இனப்படுகொலை செய்த நாட்டில் அந்த 5 ஆண்டு பாராளுமன்றத்தில் நானும் கூட இருந்தது செயல்பட்டுக் கொண்டிருந்தேன். ஆகவே
அவர்கள் வரலாறை நாங்கள் படைக்க வேண்டும். வரலாறு படைக்காவிட்டால் எங்கள் இளைய சந்ததி அதை உணர மாட்டாது. அந்த வகையில் இந்த ஒரு நல்ல கைங்கரியத்தை செய்து இந்த வடகிழக்கிலே அதிலும் இந்த வடமாகாணத்தை செய்ததற்காக மீண்டும் நன்றி கூறி இந்த ஏற்பாட்டுகளை அழைத்தமைக்காக மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.